இவர் அவை பறக்கும் விதங்களை உன்னிப்பாக கவனித்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டதோடு ஹவு பேர்ட்ஸ் ஃப்ளை என்ற பெயரில் நூலாகவும் வெளியிட்டுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சதீஷ் தவான் அவர்களை குறித்து கூறுகையில், கேட்பவரை திறந்தெடுக்கும் அளவுக்கு எந்த விஷயத்தை பற்றியும் தர்க்க ரீதியாகவும் அறிவு கூர்மையுடனும் பேசக்கூடிய நாவன்மை படைத்தவர். அவரை எப்போதும் நம்பிக்கை நிறைந்தவராகவும் கருணை பொங்குபவராகவும் பார்த்திருக்கிறேன் என்கிறார். தமிழ்துறை பேராசிரியரும் தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஓலை சுவடிகள், அரிய கையெழுத்து சுவடிகள் துறையின் மேனாள் தலைவருமான பேராசிரியர் முது முனைவர் ம.க. அறிவுடை நம்பியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2014. கர்நாடக இசை, இந்துஸ்தானி இரண்டிலும் சிறந்து விளங்கிய பிரபல வயலினிசை கலைஞர் எம்.எஸ். கோபாலகிருஷ்ணனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2013. தன் தந்தை பாரூர் சுந்தரமையரிடமிருந்து வயலின் கற்ற இவர் தனது 8வது வயது முதலே மேடைகளில் வயலின் வாசிக்க தொடங்கி பின்னாளில் பாரூர் பாணியில் முன்னணி கலைஞரானார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற உரையாசிரியராக போற்றப்பட்ட பெருமழை புலவர் கோவே சோமசுந்தரனாரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1972. இளமையில் தன் தந்தையுடன் பொழுதெல்லாம் விவசாய வேலைகளை செய்துவிட்டு இரவில் தமிழ் நூல்களை படித்தார். அதன் பயனாக நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, தீபக சிந்தாமணி, உதயனகுமார காவியம், பரிபாடல், பெருங்கதை உள்ளிட்ட ஏராளமான நூல்களுக்கு உரை எழுதியுள்ளார். கவிஞர், உரைநடை ஆசிரியர், நாடக ஆசிரியர், பாடலாசிரியர் என பரிணமித்த கோவே சோமசுந்தரனார் சொந்த ஊரின் பெயரிலேயே பெருமழை புலவர் என அழைக்கப்பட்டார். சமூக சீர்திருத்தவாதியும் கவிஞரும் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியருமான சாவித்ரிபாய் புலே பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1831. பெண் கல்விக்காக முதல் பள்ளியை புனேவில் நிறுவி தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு கல்வி புகட்டினார். சாவித்ரிபாய் சிறந்த கவிஞரும் கூட. வாணிபம் செய்ய வந்த வெள்ளையர்கள் தந்திரத்தால் வணிகத்தூள் செய்யும் பகற்கொள்ளை ஆட்சியாளர்களாகி சொந்த தேசத்தாரை அடிமைப்படுத்தினர். இந்த அநியாயத்தை எதிர்த்து சிறப்படைந்த தென்னப்பட்ட